பிரிட்டனோட பிரைம் மினிஸ்டரான கிர் ஸ்டார்மர் அவர்கள், அதாவதுங்க, ஜஸ்ட் அண்ட் லாஸ்டிங் பீஸ் அப்படிங்கிறது அச்சீவ் ஆகும். கோயலேஷன் ஆஃப் வில்லிங், தானா முன் வந்து உதவும் கூட்டமே தயாராகுங்க, ஸ்ட்ரென்தன் ஆகுங்க. உக்ரைனோட பாதுகாப்பு கெப்பாசிட்டி இருக்குல்ல, டிஃபென்ஸ் கெப்பாசிட்டி, அதை அதிகப்படுத்தலாம். ட்ரூப்ஸை டிப்ளாய் பண்ணலாம். அவங்க நாட்டுக்கு தேவைன்னா நம்ம ட்ரூப்ஸையும் அனுப்பலாம் அப்படிங்கிறது போல யூகே தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் தரப்புலேருந்து ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த பைடன் அவர்கள் காலகட்டத்தில் இந்த சுவிட்சர்லாண்டில் உட்காந்து ஒரு 10 பாயிண்ட் பீஸ் ஃபார்முலா பேசினாங்க தெரியுங்களா? அந்த பீஸ் ஃபார்முலா தான் இந்த காலையில் நான் உங்களுக்கு சொல்லும் போது தெரிஞ்சிருக்கும். அதை தவிர்த்து வேற எதுவுமே இல்லை. அந்த லெட்டர்ஸ் மட்டும் மாத்துறாங்களே தவிர அர்த்தங்கள் ஒன்று தான், மற்றபடி எதுவும் இல்லை. அந்த 10 பீஸ் ஃபார்முலாவை கொண்டு போயிட்டு திருப்பி அமெரிக்க தரப்புலேருந்து ட்ரம்ப் அவர்கள் உக்ரைன் ரஷ்யா கிட்ட கொடுப்பாங்களா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. இதுக்கு ரஷ்யா என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா தெரியும். மட்டும் இல்லாம காஜா காலஸ் அவர்கள், இயூவோட ஹை ரெப்ரசன்டேட்டிவ் ஃபாரின் அஃபேர்ஸ் அண்ட் செக்யூரிட்டி பாலிசிஸ்ல இருக்காங்க இல்லையா, காஜா காலஸ் அவர்கள். அவங்க சொல்லிட்டாங்க உக்ரைனை வந்து நாட்டோட சேர்த்துக்கூடாது. ஆனா அதுக்கு பதிலா யூரோப்பியன் யூனியனான நம்ம உக்ரைனை வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பு கொடுக்கறதுக்கான வேலைகள்ல இறங்கணும். யூரோப்பியன் யூனியன் செக்யூரிட்டி கேரண்டிஸ் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம 2025 இறுதிக்குள்ள கமிட்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணணும். 2 மில்லியன் ஆர்ட்லரி கொடுக்கறதா சொன்னமே, அதை ஃபுல்ஃபில் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிறாங்க. இப்போ பார்ப்போம், அவங்க சொன்ன ஆர்ட்லரி எல்லாம் கொடுக்குறாங்களா என்ன ஏதுங்கிறது பார்த்துருவோம். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதில் ஏதாவது சண்டை கிண்டை ஏதோ குறையிற மாதிரி இப்போ அமைதி பேச்சுவார்த்தை பேசுற மாதிரி தெரியுதா அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லைங்களா? இது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் ஆஃப் எஸ்கலேஷன் அப்படிங்கிறது இந்த ஃபார்மர் நேஷனல் செக்யூரிட்டி முன்னாள் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர், அமெரிக்காவோட அட்வைசர் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் போல்டன் அவர்கள் டிவியில் பேசும்போது, உக்ரைன் என்னங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஏஜை கம்மி பண்ணுங்க, டிராஃப்ட் ஏஜ் எதுக்குங்க 25 வயசு வச்சுக்கிறாங்க, 18 வயசுல இருக்கிறவங்க கிட்டலாம் துப்பாக்கி கொடுத்து போக மாட்டாங்களா, ஆள் இல்ல, ஏஜை குறைச்சாதான் மேன் பவர் வரும், மேன் பவர் வந்தாதான் ரஷ்யா ஓரம் கட்ட முடியும் அப்படிங்கிற பண்ணா ஜான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பேசிட்டு இருக்கிறாரு. எல்லாம் வச்சு பார்க்கும்போது அமெரிக்கா அப்படியே ஒரு ஃபியூச்சருக்கு கொண்டு போய் யூரோப்பியன் காமிச்சு வந்துக்கிறாங்க, தம்பி சண்டை பிடிக்கிறனா சண்டை பிடி, இல்லைன்னா உன் நிலைமை என்ன ஆகுன்றது பார்த்துட்டு அப்படிங்கிற மிரட்டுறதுக்காக தான் இது போல செஞ்சுக்கிறாரா அப்படிங்கிறது போல சில அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் வருது. நம்ம ஆல்ரெடி சொன்னாதான் நம்ம சேனல்ல ஒரு 6-7 மாசமும் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். உலகமே ஒரு நாடக மேடை, நாடகம் இங்க அரங்கேறிக்கிட்டு இருக்கு, அவ்வளவுதான். எப்படி அமெரிக்கா பின்வாங்கிட்டு யூரோப்பியன் யூனியன் ஒரு ரஷ்யா கூட என்கேஜ் ஆக போறாங்கன்றதான் இங்க கேள்வி அப்படிங்கிறதோட பார்த்துருந்தோம் இல்லையா? யூரோப்புக்கு பயத்தை காமிச்சுக்கிறாரு ட்ரம்ப் அவர்கள். அப்படியே ஃபியூச்சர் ஒரு முன்னாடி கண்ணு முன்னாடி காமிச்சு போனதுக்கு அப்புறமா இப்ப எல்லாம் ரெடியாக ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்ட்டு கேள்விகள். இப்போ பார்ப்போம் எந்தெந்த நாடுகள் ரெடியாக போறாங்க, என்ன நடக்க போறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த மிலிட்ரி கான்ஃபிளிக்ட் ரஷ்யாவோட வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர் ஆகும். யூரோப்பியன் யூனியன் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க பினான்சியல் ஆப்ஷன்ஸை எப்படி இந்த உக்ரைனோட டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி கூட வந்து பாத்தீங்கன்னா மெர்ஜ் பண்ணது, அதாவது ரஷ்யாவோட அசெட்ஸ் ஃப்ரோஸ் பண்ணிக்கிறாங்க இல்லையா, ஸோ அதை உக்ரைனுக்கு வந்து பண்ண எப்படி கொடுக்கலான்றதை டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறது போல ஹங்கேரியோட ஃபாரின் மினிஸ்டர் இருக்கிறார் இல்லையா, பீட்டர் சிசார்டோ, அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிறாங்க EU போருக்கு தயாராயிடுச்சு ரஷ்யா கூட அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா அவர் தரப்பு ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ பிரசில்ஸ்ல மீட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா அவர் இது போல பேசிக்கிறார். இந்த ட்ரேட் மினிஸ்டர் இருக்கிறா இல்லையா, ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இது போல சொல்லிக்கிறாரு. ஸோ கண்டிப்பா இவங்க போருக்கு எஸ்கலேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இது போல விஷயங்களுக்கு விடக்கூடாது அப்படிங்கிறது போல அவங்க தரப்பு ஸ்டேட்மெண்ட். வரக்கூடிய செய்திகள் இவங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது போருக்கு ரெடி ஆயிட்டாங்க. 3ஆம் உலக போர் ஆன் த வே, சுட சுட தோசைக்கல்ல தோசை வெந்துகிட்டு இருக்கு, திருப்பி போட்டாங்கன்னா முடிஞ்சிருச்சு, பிளேட் எடுத்து போட்டுருவாங்க, யார் யாரெல்லாம் அதில் இருக்க போறாங்க அப்படிங்கிறத கேள்வி அப்படிங்கிறது போல பல தரப்புல இருந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. வேர்ல்டு வார் 3யோட கால், ஃபைனல் கால் அப்படிங்கிறது போல வர ஆரம்பிச்சிருச்சு. பீஸ் பிளான் அப்படிங்கிறது எதுவும் ஒத்து வர மாதிரி தெரியல. இப்படி இருக்கும்போது உக்ரைனோட ஸ்பெஷல் ஆபரேஷன்ஸ் ஃபோர்ஸ் அதிகபட்ச எஸ்கலேஷன் பண்ணிட்டு இருக்காங்க ரஷ்யாக்குள்ள. கோஆர்டினேட்டட் ஸ்ட்ரைக்குங்க, அன்மேன்டு சிஸ்டம் இருக்கு இல்லையா, UAV, அதான் ட்ரோன்கள், லாங் ரேஞ்ச் ட்ரோன்களை வந்து பார்த்தீங்கன்னா 3வது முறையா ரஷ்யாவோட கேஸ் எனர்ஜி ஜெயின்ட் இருப்பாங்க காஸ்ப்ராம், அஸ்திரகான் பகுதியில் கேஸ் ப்ராசஸிங் பிளான்ட்லேயே நாங்கள் அடிச்சிட்டோங்க காஸ்பியன் சீல அப்படிங்கிறது போல 15 டிசம்பர் அடிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது போல அவங்க தரப்பின் செய்திகள் வந்திருக்கு. வீடியோ பதிவுகளும் வந்துகிட்டு இருக்கு.
ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 3வது முறையா இந்த காஸ்பியன் சீல அடிக்கிறாங்க. பல பகுதியில அடிச்சிட்டு இருக்காங்க. பக்கத்துக்கெல்லாம் அடிச்சு முடிச்சுட்டு இப்ப தூரத்துக்குலாம் அடிக்கிறாங்களா? இல்ல பக்கத்துக்கெல்லாம் புரொடெக்ட் ஆயிடுச்சுன்னு தூரத்துல அடிக்கிறாங்களா? அப்படிங்கிறது தெரியல. ஸோ லாங் ரேஞ்ச் ட்ரோன்கள யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கருங்கடல் அட்டாக், கிரீமியால அட்டாக். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காஸ்பியன் சீலையும் தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் முடிஞ்சிருச்சா? இப்போ ட்ரம்ப் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெலன்ஸ்கி அவர்கள் கூடயும் யூரோப்பியன் யூனியன் தலைவர்களையும் பேச போறாரு. இந்த அமைதி பேச்சுவார்த்தையை பத்தி பேச போறாரு அப்படிங்கிறது போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ ட்ரம்ப் அவர்கள் சரி ஓகே அப்ப என்னப்பா அமைதி பேச்சுவார்த்தையை அடுத்த ஸ்ப்ரிங் சம்மருக்கு தள்ளி வச்சிடலாமா அப்படிங்கிறது போல பேசுவாரா இல்ல அழுத்தங்கள் கொடுப்பாரா என்ன நடக்க போகுதுங்கிறது தெரிஞ்சுட்டு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஓகே இந்த ரஷ்யா உக்ரைன் போர் பத்திக்குச்சு அப்படிங்கிறது போல நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அணிஞ்சிருச்சு அப்படிங்கிற போல வச்சுக்கலாம். இப்போதைக்கு அணைஞ்ச மாதிரி தெரியல. ஸோ இங்கே தான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த மிடில் ஈஸ்ட்டுக்கு வந்துட்டோம்னா சென்ட்ரல் கமாண்ட் அமெரிக்காவோட சென்ட்ரல் கமாண்ட் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களோட தலைமையில் காசாக்கு ஒரு சீஸ்ஃபயர் போட்டோமே அதை பற்றி தோஹா கத்தாரில் இருக்கு இல்லையா? கத்தாரில் இருக்கக்கூடிய தோஹாவில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கலாம் அப்படிங்கிறது போல அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ்லாம் வந்து பண்ண கூப்பிட்டுருக்காங்க. 45 நாடுகளுக்கு மேலே இன்னைக்கு இது நடக்கலாம் அப்படிங்கிற சொல்றாங்க. இதுல ஒரு நாடு கண்டிப்பா வரக்கூடாது அப்படிங்கிறது போல சொல்லிக்கிறாங்க. யாருன்னா துருக்கி. யாரு வரக்கூடாதுன்னு சொன்னதுன்னா இஸ்ரேல். வீட்டா போட்டுருக்காங்க. கண்டிப்பா துருக்கி இதுக்கு வரவே கூடாதுங்க. வந்ததுன்னா அப்புறம் வேஸ்ட் அப்படிங்கிறது போல துருக்கியை மட்டும் இதுக்குள்ள சேர்த்தார். ஏன்னா துருக்கி வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு நேர் எதிராக இருக்கிறதுனால துருக்கியை இந்த பேச்சுவார்த்தையில வந்து பண்ணா பேன் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது போல இஸ்ரேல் தரப்பு செய்திகள் வந்துகிட்டு. இந்த பேச்சுவார்த்தை எப்படி வரப்போகுது? ஏன்னா இப்போ வாஷிங்டன் அதாவது ட்ரம்ப் அவர்கள்ட்டயே கேட்டாங்க. பத்திரிகையாளர் சந்திப்பு வந்து பண்ண ட்ரம்ப் அவர்கள்ட்டயே கேட்டிருக்காங்க. ஏங்க இஸ்ரேல் வந்து இப்போ ஒரு அசாசினேஷன் ஸ்ட்ரைக் பண்ணாங்களா ஹமாஸோட தலைவர் மேல. அது சீஸ்ஃபயரோட வயலேஷன் தானே அப்படிங்கிற கேட்கும்போது அது கொஞ்சம் பார்க்கணும் என்னன்னு பார்க்கணும் பார்க்குறேன் கன்சிடர் பண்ணுறேன் வயலேட் ஆயிருக்கா இல்லையான்றது பார்க்குறேன் அப்படிங்கிறது போல அவர் தப்புன்னு சொல்லிக்கிறார். ஸோ இது போல எல்லா பக்கத்துலையும் இப்போ சீஸ்ஃபயர்லாம் வயலேஷன்லாம் முடிஞ்சு சீஸ்ஃபயர்லாம் கிடையாது எல்லா பக்கத்துலையும் பத்திக்கிட்டு எரியுமா? ஏன்னா வேர்ல்டு வார் த்ரீங்கிறது எல்லா பகுதியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா போர்கள் வெடிக்கும் அப்படிங்கிறது மாற்ற கருத்து இல்லை. ஸோ என்ன நடக்க போன்றது வெயிட் பண்ணி பார்த்தலாம். அடுத்தது அப்படியே பாகிஸ்தானுக்கு வந்துட்டோம்னா அங்கே பிஎல்ஏ இருக்கிறாங்க இல்லையா? அவங்க பஞ்ச்கூர் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு. ஸோ அதுக்குள்ள தாக்குதல் பண்ணி பிஎல்ஏ வந்து பார்த்தா பாகிஸ்தானோட ராணுவத்துக்கிட்ட இருந்து அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க. அந்த கவர்மெண்டோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்து போயிடுச்சு அந்த பகுதிகள் அப்படிங்கிற செய்திகள் வந்து அங்க இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள்லாம் ஹெவியா அட்டாக் பண்ணியிருந்துக்கிறாங்க. பயங்கரமா சண்டைக்கு அப்புறம் அந்த பகுதியை பிடிச்சிருந்துக்கிறாங்க. ஸோ சில வீரர்கள் தப்பிச்சு ஓடிட்டாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எல்லா பகுதிகளையும் எஸ்கலேஷன் விரிவடைஞ்சுக்கிட்டே இருக்கு. அடுத்து அப்படி நம்ம தாய்லாந்து கம்போடியா கிட்ட வந்துட்டோம்னா தாய்லாந்து வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து சீனா மேல குற்றச்சாட்டுகள் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஒரு இமேஜஸ் லோடா இருக்கும். ஸோ சீனாவோட 5ஆம் தலைமுறை ஆயுதங்களை வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி டேங்க் மிசைல் சிஸ்டம் இந்த ஜார் 102 LR ஸோ இருப்போது மிசைல்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி டேங்க் மிசைல் சிஸ்டம்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க கம்போடியாக்கு. இது போல அதிநவீனமயமான ஆயுதங்களை கொடுத்து எங்களுக்கு எதிராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தாய்லாந்து தொடர்ந்து வார்ன் பண்ணிட்டே இருக்கிறாங்க சீனா. பல பகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா தாய்லாந்து வந்து பாத்தீங்கன்னா முன்னேறிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இப்போ ஒரு மேப் லோட் ஆயிருக்கும். இந்த ஆரோ மார்க் மாதிரி போட்டிருக்கு இல்லையா? ஸோ அந்த பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னேறிட்டு இருக்காங்க. இதுக்கான மேப் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஸோ கம்ப்ளீட்டா இந்த வேர்ல்ட்ல ஃபுல்லா கான்ஃபிளிக்ஸ் நடக்குது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ற மாதிரி மேப் ரெடி பண்ணிருக்கேன். ஸோ அடுத்த பையில வர ஆரம்பிக்கும். அதை ரெடி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வரும். உங்களுக்கு ஈஸியா ட்ராக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. எனக்கு சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அது பார்ப்போம். ஸோ மேப்ல வந்து பார்த்தீங்கன்னா தாய்லாந்து வந்து பார்த்தீங்கன்னா சில பகுதிகளில் முன்னேற ஆரம்பிச்சுக்கிறான். பல இடங்கள் ஸ்ட்ராங் ஹோல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீஸ் பண்ணியிருந்துக்கிறாங்க. ஆயுதங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சீஸ் பண்ணிக்கிறாங்க தாய்லாந்து. நேவல் கான்ஃப்ளிக்ட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிறதுக்கு ஆயிட்டாங்க. ஸோ இப்படி இருக்க சமயத்துல சைனா ஓடோடி வந்து ஏன்னா சீனா மேல தான் குற்றச்சாட்டுகள் தாய்லாந்து வைக்கிறாங்க. ஸோ சீனா ஓடோடி வந்து ஏங்க இல்லைங்க கம்போடியா தாய்லாந்து அமைதியா இருங்க. மேக்சிமம் ரிஸ்ட்ரைன் பண்ணுங்க. இப்ப என்ன சண்டையோ அதை அப்படியே நிறுத்துங்க. சண்டையை நிறுத்தத்துக்கான எல்லா மெஷர்ஸும் எடுங்க. நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணல. பிரச்சனையா முடிக்கிறதுக்கு நான் ஆதரவா இருக்கேன். ஆனா சீக்கிரமா பிரச்சனையை முடிங்க பார்ப்போம். இருதரப்புலையும் உட்காந்து பேசி நல்ல முடிவுகள் எடுங்க பார்ப்போம். அமைதி கொண்டு வாங்க பார்ப்போம் அப்படிங்கிறது போல சீனா தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் மினிஸ்ட்ரி தரப்புல இருந்து வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ பார்ப்போம் தாய்லாந்து கம்போடியா எந்த மாதிரி எஸ்கலேட் ஆக போகுது, இங்க எப்படி அணிகள் சேர போகுது, இல்லை என்ன நடக்க போகுதுங்கெல்லாம் பார்த்தலாம். ஸோ எல்லா பகுதிகள்லையும் பத்த வச்சாச்சு அப்படிங்கிறத இதுல இருக்கக்கூடிய விஷயம். ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை முடியல அப்படின்னா கண்டிப்பா இது உலக போரா மாறும் அப்படிங்கலாம் மாற்று கருத்து. அடுத்தது அமெரிக்காலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்கணும் இல்லையா? ஸோ அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய போலீஸ் இந்த ப்ரௌன் இதுல போஸ்டன் இதுல வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கி சூடு நடந்துச்சு இல்லையா?
அதுல இருக்கக்கூடிய நபர கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வீடியோ பதிவுகள் ரிலீஸ் பண்ணி சில சஸ்பெக்ட் இவங்க ப்ரவுன் யூனிவர்சிட்டி அந்த துப்பாக்கிச்சூடு நடந்தது அத பத்தி செய்திகள் பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த நபர் வந்து பார்த்து யாருக்காவது அடையாளம் கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா, தகவல்கள் குடுங்க அப்படிங்கிறது போல போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள்கிட்ட உதவிகள் கேட்டிருக்காங்க. இப்ப இது மட்டும் தானான்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது தீவிரவாத எஸ்கலேஷன். 5 நபர்கள் ப்ரோ பாலஸ்தீன் குரூப்ப சேர்ந்த நபர்கள அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க லாஸ் ஏஞ்சல்ஸ்ல. அதுக்கப்புறம் நியூ ஆர்லியன்ஸ் பகுதிகள்ல அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா, நியூ இயர் வரப்போகுது இல்லையா? ஸோ அதோட டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, பாம்ப வச்சு வெடிக்க வச்சிடலாம் அப்படிங்கிறது போல எஃபிஐயோட இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ண வந்திருக்கு. ஸோ 5 நபர்கள வந்து பார்த்தீங்கன்னா, அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அமெரிக்கா அப்படிங்கிற செய்திகள் வருது. ஸோ தீவிரவாத நடவடிக்கை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இத்தன நாளா தீவிரவாதிகளே இல்ல. ரொம்ப சேஃபஸ்ட் நாடு அப்படிங்கிற சொல்லிட்டு இருந்தாங்க. துப்பாக்கிச்சூடு தான் அடிக்கடி நடந்துக்கும். பட் அதுக்கும் தீவிரவாதிகளுக்கும் சம்மந்தம் இல்ல. பட் ஆனா இப்ப தீவிரவாதிகள் அப்படிங்கிறவங்கள அரெஸ்ட் பண்றாங்கன்னா, இது எப்படி 9/11க்கு அப்புறம் புடிச்சாங்க இல்லையா? ஸோ அதுபோல இங்க இருக்கக்கூடிய ப்ரோ பாலஸ்தீன் நபர்கள்லாம் புடிச்சிட்டு போயிருவாங்களா? அப்படின்ற கேள்விகள், அச்சங்கள் பல அனலிஸ்ட்டுக்குள்ள இருக்கு. எஸ்கலேஷன் வந்துருச்சு, பிரச்சனைன்னு வந்துருச்சு. எல்லா பகுதியிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, இது பரவ ஆரம்பிக்கும். எல்லா வகையான பிரச்சனைகளும் வரும் அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. ஸோ எப்படி உலகத் தலைவர்கள் இந்த பிரச்சனைகள முடிக்க போறாங்களா? இல்ல ஒரு கை பார்த்துக்கலான்னு எல்லாரும் ஆரம்பிச்சுருவாங்களா? என்ன நடக்க போகுன்றத வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நெனைக்கிறேன். இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன? இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனல் ஒண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள மதிச்சு YouTube 4 பேத்துக்கு ப்ரமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கையில இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கிறேன். வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.